பிள்ளையே, இது எப்போது மாறும் என்று அழுதாயே, அந்த ஒரு கேள்விய நீ எத்தனை முறை உன் மனசுக்குள்ள கேட்டிருக்கிறாய் என்று எனக்கு தெரியும். மற்றவர்கள் முன்னாடி நீ சிரித்தாலோ பேசினாலோ உன் வேலையை பார்த்தாலோ தனியா இருக்கும்போது மட்டும் அந்த கவலை உன்னை விடவே இல்லை. என் வாழ்க்கை ஏன் இப்படியே இருக்கு, எப்போது நல்லது நடக்கும், எப்போது இந்த கஷ்டம் முடியும் என்று நீ என்னிடம் கேட்டுக்கிட்டே இருந்தாய். சில நேரம் உனக்கே உன்னை சமாதானப்படுத்த முடியாம போயிருக்கும். இன்னும் கொஞ்சம் பொறுத்துக்கலாம் என்று நினைத்திருப்பாய். ஆனா அடுத்த நாள் அதே பிரச்சனை வந்ததும் இல்ல, இனிமே என்னால முடியாது என்று அழுதிருப்பாய். பிள்ளையே, இன்று நான் உன்னிடம் ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்லப் போகிறேன். நீ எதற்காக அழுதாயோ அந்த விஷயத்து மாற்றம் ஆரம்பமாகிவிட்டது. நீ இப்போது கேட்கலாம், எங்கே மாற்றம், எனக்கு எதுவுமே தெரியலையே என்று. அதற்குத்தான் நான் இப்போது உன்னிடம் பேசுகிறேன். பிள்ளையே, நீ மாற்றம் என்றால் ஒரே நாளில் எல்லாம் மாற வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கிறாய். இன்று கஷ்டம் இருந்தால் நாளை கஷ்டமே இருக்கக்கூடாது என்று நினைக்கிறாய். இன்று பணம் இல்லை என்றால் நாளை நிறைய பணம் இருக்க வேண்டும். இன்று வேலை இல்லை என்றால் நாளை நல்ல வேலை கையில் இருக்க வேண்டும். இன்று வீட்டில் பிரச்சனை என்றால் நாளை எல்லாரும் சந்தோஷமாக இருக்க வேண்டும். ஆனா பிள்ளையே, பெரிய மாற்றம் எப்போதும் பெரிய சத்தத்தோடு ஆரம்பிக்காது. சில நேரம் அது உனக்கே தெரியாம ஒரு சின்ன விஷயத்திலிருந்து ஆரம்பிக்கும். அதுதான் நீ இப்போ புரிஞ்சு கொள்ள வேண்டிய முதல் விஷயம். நீ பல நாட்களா ஒன்றுமே செய்ய முடியாம இருந்தா, ஆனா ஒரு நாள் திடீரென்று இல்ல, நான் மறுபடியும் முயற்சி பண்ணி பார்க்கணும் என்று உனக்குள்ளே ஒரு எண்ணம் வந்திருக்கலாம். பிள்ளையே, அந்த எண்ணத்தை சின்னதா நினைக்காத. அது வெறும் ஒரு எண்ணம் இல்லை, நீ விழுந்த இடத்திலிருந்து மீண்டும் எழ ஆரம்பிக்கும் முதல் அடி அது. முன்பு ஒரு பிரச்சனை வந்தாலே என்ன முடியாது என்று சொல்லிக் கொண்டிருந்தா, இப்போது ஒரு வழி இருக்குமா என்று தேட ஆரம்பிக்கிறா. அதையும் கவனிக்காம விடாது. முன்பு எல்லாவற்றையும் விட்டுவிட வேண்டும் என்று தோன்றியது இப்போது குறைந்தபட்சம் நாளைய பற்றி யோசிக்க ஆரம்பித்திருக்கிறா. அதையும் கவனி. ஏனென்றா பிள்ளையே, மாற்றம் முதலில் உன் சூழ்நிலையில் தெரியாம உன் மனசுக்குள்ளே தெரியும். நீ அதை கவனிக்காம இருக்கலாம், ஆனா அதை ஆரம்பித்து விட்டா பழைய மாதிரி நீ இருக்க மாட்டா. இன்னொரு விஷயம், நீ பல நாட்களா ஒரு வழிக்கா காத்திருக்கிறா. இந்த வழி மட்டும் திறந்தா போதும் என்று நினைத்திருக்கிறா. ஆனா அது இன்னும் திறக்கவில்லை. அதனால் எல்லா வழிகளும் மூடப்பட்டு விட்டது என்று நினைக்காதே. சில நேரம் நீ பார்த்து கொண்டிருக்கும் கதவு திறக்காம உனக்காக வேறொரு கதவு திறக்க ஆரம்பிக்கும். நீ எதிர்பார்க்காத ஒருவரிடமிருந்து ஒரு அழைப்பு வரலாம். நீ நினைக்காத இடத்திலிருந்து ஒரு உதவி கிடைக்கலாம். நீ விட்டுவிட்ட ஒரு முயற்சியை மீண்டும் செய்யும் சந்தர்ப்பம் வரலாம். நீ பல நாட்களா கவனிக்காத ஒரு வாய்ப்பு திடீரென்று உன் கண்களுக்கு தெரியலாம். பிள்ளையே, அப்போது அதை இது ரொம்ப சின்ன விஷயம் என்று தள்ளிவிடாதே. நீ கேட்ட பெரிய மாற்றம் முதல்ல ஒரு சின்ன வாய்ப்பாவும் முன்னா நிற்கலாம். இதுதான் இரண்டாவது விஷயம். மாற்றம் ஆரம்பித்து விட்டால் அதற்கான முதல் கதவு எப்போதும் நீ நினைத்த மாதிரி இருக்காது. நீ ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம், ஆனா வாழ்க்கை உனக்கு வேறொரு வழியை காட்டலாம். அதை பார்த்து இது நான் கேட்டதில்லை என்று உடனே திரும்பி போகாதே. முதல்ல பார், அது உன்னை நல்ல இடத்துக்கு அழைத்துச் செல்கிறதா என்று பார். அது உன் வாழ்க்கையை முன்னே கொண்டு போகிறதா என்று பார். அது உனக்கு நிம்மதியையும் நல்ல வாய்ப்பையும் தருகிறதா என்று பார். பிறகு முடிவு செய். பிள்ளையே, இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு. நீ இத்தனை நாள் கஷ்டப்பட்டதால் இப்போது நல்லது வந்தாலும் அதை நம்ப உனக்கு பயமா இருக்கலாம். மறுபடியும் ஏமாந்து விடுவேனா, இது உண்மையா, இது வந்ததும் மறுபடியும் போயிடுமா என்று உன் மனசு கேட்கலாம். அந்த பயத்தை புரிந்து கொள். ஆனா அந்த பயத்துக்காக நல்லதையெல்லாம் தள்ளிவிடாதே. கடந்த காலத்தில் நடந்தது அடுத்ததாக நடக்கப் போகிறதையும் அதே மாதிரி ஆக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு முறை தோற்றதால அடுத்த முறையும் தோல்விதான் என்று இல்லை. ஒரு முறை ஏமாந்ததால வாழ்க்கை முழுவதும் ஏமாற்றம்தான் என்று இல்லை.
ஒருமுறை கதவு மூடப்பட்டதால இனி எந்த கதவும் திறக்காது என்று இல்லை. பிள்ளையே, நீ இன்னும் ஒரு விஷயத்தை கவனிக்க வேண்டும். நீ எதற்காக அழுதாயோ அதற்கான மாற்றம் ஆரம்பித்து விட்டது என்றால் நீயும் அதற்காக தயாராக ஆரம்பிக்க வேண்டும். நீ வேலைக்காக காத்திருந்தால் உன்னால் முடிந்த இடங்களில் முயற்சி செய். பணத்துக்காக கஷ்டப்படுகிறாய் என்றால் சரியான வழிகளை தேடு. வீட்டில் ஒரு பிரச்சனை இருந்தால் அதை சரி செய்ய வேண்டிய இடத்தில் ஒரு சிறிய அடியை எடு. நீ உன்னை பற்றியே நம்பிக்கை இழந்திருந்தால் இன்று உன்னை நீ குறை சொல்லாமல் ஒரு நாளை கடந்து பார். ஏனென்றால் பிள்ளையே, நல்ல மாற்றம் வரணும் என்று மட்டும் ஆசைப்படுவது போதாது. மாற்றம் திறக்கும் கதவை பார்த்ததும் அதற்குள் நடக்கவும் தயாராக இருக்க வேண்டும். இதுதான் உனக்கான 3வது விஷயம். பிள்ளையே, இப்போது நீ என்னிடம் கேட்கலாம், ஆண்டவரே, அப்படின்னா நான் எதை பார்த்து மாற்றம் ஆரம்பித்து விட்டது என்று தெரிந்து கொள்வது? நான் உனக்கு நேராக சொல்கிறேன். நீ முன்பு முடியாது என்று நினைத்த ஒரு விஷயத்தை மீண்டும் முயற்சி செய்ய மனசு வர ஆரம்பித்தால் அது ஒரு அடையாளம். நீ நீண்ட நாட்களாக பார்க்காத ஒரு வழி மீண்டும் உன் முன்னால் வந்தால் அதை கவனி. உன்னை முன்னே கொண்டு செல்லக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு வந்தால் அதை அலட்சியப்படுத்தாதே. உன் மனசுக்குள் நான் மீண்டும் ஆரம்பிக்கணும் என்ற எண்ணம் வந்தால் அதை கேலி செய்யாதே. இவையெல்லாம் உன் வாழ்க்கை நகர ஆரம்பித்திருக்கிறது என்பதற்கான அறிகுறிகள். ஆனா பிள்ளையே, இன்னும் பெரிய அடையாளம் ஒன்று இருக்கு. நீ முன்பு உன்னை பத்தி நினைத்ததை விட இப்போது உன்னை பற்றி நல்லதா நினைக்க ஆரம்பிப்பது, அதுதான் பெரிய மாற்றம். முன்பு எனக்கு எதுவும் கிடைக்காது என்று நினைத்தாய், இப்போது எனக்கும் ஒரு நாள் நல்லது நடக்கும் என்று நினைக்கிறாய். முன்பு என் வாழ்க்கை இப்படிதான் என்று முடிவு செய்தாய், இப்போது இல்ல, நான் முயற்சி பண்ணலாம் என்று நினைக்கிறாய். பிள்ளையே, அந்த மாற்றத்தை யாரும் வெளியிலிருந்து பார்க்க முடியாம இருக்கலாம். ஆனா உன் வாழ்க்கையை மாற்றுவதுக்கு அது போதும். ஏனென்றால் நம்பிக்கை திரும்பி வந்த இடத்திலிருந்து முயற்சியும் திரும்பி வரும். முயற்சி வந்த இடத்திலிருந்து வாய்ப்பையும் நீ பார்க்க ஆரம்பிப்பாய். வாய்ப்பை பார்த்த இடத்திலிருந்து வாழ்க்கையும் மெதுவாக மாற ஆரம்பிக்கும். பிள்ளையே, இதுவரை நீ எப்போது என்று கேட்டாய். இன்று முதல் அந்த கேள்வியை கொஞ்சம் மாற்று. மாற்றம் எங்கே ஆரம்பித்திருக்கிறது என்று பார். இந்த ஒரு மாற்றம் உன் பார்வையையே மாற்றும். நேற்று வரை பிரச்சனையாக தெரிந்த இடத்தில் இன்று ஒரு வழி இருக்கிறதா என்று பார்க்க ஆரம்பிப்பாய். நேற்று வரை முடியாது என்று நினைத்த இடத்தில் இன்று ஒரு தடவை முயற்சி பண்ணலாம் என்று நினைப்பாய். நேற்று வரை பயமாக இருந்த விஷயத்தில் இன்று கொஞ்சம் தைரியமாக நடக்க ஆரம்பிப்பாய். பிள்ளையே, அதுதான் நான் உன்னிடம் சொல்ல வருகிற செய்தி. நீ காத்திருந்த மாற்றம் தூரத்தில் நின்று கொண்டிருக்கிறது என்று நினைக்காதே. அது ஆரம்பமாகிவிட்டது. ஆனால் அதன் முதல் அடியை நீ கவனிக்க வேண்டும். நீ அதை தவறவிடக்கூடாது. நீ பல வருடங்களாக ஒரு நல்ல நாளுக்காக காத்திருந்தால் அந்த நல்ல நாள் ஒரே நாளில் முழுவதுமாக உன் முன்னால் வந்து நிற்க வேண்டியதில்லை. ஒரு நல்ல செய்தியாக வரலாம், ஒரு நல்ல வாய்ப்பாக வரலாம், ஒரு புதிய முயற்சியாக வரலாம், ஒரு உதவியாக வரலாம், உனக்குள்ள வந்த புதிய தைரியமாக வரலாம். பிள்ளையே, எது வந்தாலும் பயத்தால் அதை உடனே தள்ளாதே. அதே நேரத்தில் அவசரப்பட்டு எல்லாவற்றையும் பிடிக்காதே. பார்த்து புரிந்து சரியானதை தேர்வு செய்து முன்னேறு. ஏனென்றால் நீ இத்தனை நாள் காத்திருந்தது வெறும் ஒரு மாற்றத்திற்காக இல்லை. என் வாழ்க்கையும் நல்லதாக மாறலாம் என்ற நம்பிக்கைக்காகத்தான். அந்த நம்பிக்கை இப்போது உனக்குள்ளே மீண்டும் வர ஆரம்பித்திருக்கிறது. அதை பாதுகாத்துக்கொள். பிள்ளையே, நீ அழுத அந்த இரவுகளை நான் மறக்கவில்லை. எப்போது என்று கேட்ட அந்த கேள்வியையும் மறக்கவில்லை. ஆனால் இன்று உன்னிடம் நான் சொல்ல வருவது, இன்னும் எதுவும் நடக்கவில்லை என்று நினைத்து உட்காராதே. மாற்றம் ஆரம்பித்து விட்டது. நீ அதை கவனிக்க ஆரம்பி. இன்று உன் வாழ்க்கையில் ஒரு சின்ன நல்ல விஷயம் நடந்தால் அதை மதித்து பிடித்துக்கொள். ஒரு வாய்ப்பு வந்தால் அதை ஆராய்ந்து பார். ஒரு நல்ல எண்ணம் வந்தால்
அதை செயலில் கொண்டு வா. ஒரு பழைய முயற்சியை மீண்டும் தொடங்க வேண்டும் என்று தோன்றினால் அதை பற்றி சிந்தி, நீ நீண்ட நாட்களாக விட்டுவிட்ட ஒன்றை மீண்டும் தொடங்க வேண்டிய நேரமாக இருக்கலாம். பிள்ளையே, உனக்கு இன்று நான் தரும் தெளிவான பதில் இதுதான். இது எப்போது மாறும் என்று அழுது கொண்டே இருக்க வேண்டிய இடத்தை நீ கடந்து விட்டாய். இப்போது மாற்றம் ஆரம்பிக்கும் அடையாளங்களை கவனித்து உன் அடுத்த சரியான அடியை எடுக்க வேண்டிய நேரம். நீ இன்று இருக்கும் இடமே உன் கடைசி இடமில்லை. உன் வாழ்க்கை இன்னும் முன்னால் போகும். நல்ல விஷயங்களை பார்க்கும் நாட்கள் உனக்கு இருக்கிறது. நீ இப்போது பார்க்காத வழிகள் உனக்காக திறக்கலாம். நீ எதிர்பார்க்காத நல்ல செய்தி உன்னை தேடி வரலாம். நீ விட்டுவிட்ட நம்பிக்கை மீண்டும் உன் உள்ளே வரலாம். பிள்ளையே, அதனால் இன்று ஒரு விஷயத்தை மட்டும் மறக்காதே. நீ எதற்காக அழுதாயோ அந்த மாற்றம் ஆரம்பமாகிவிட்டது. அதை தவறவிடாதே. இப்போது என்னோடு சேர்ந்து சொல்லு, அன்புள்ள தகப்பனே, என் வாழ்க்கை எப்போது மாறும் என்று அழுத நாட்களை நீர் அறிவீர். இனிமேல் பயத்தால் நல்லதை நான் பார்க்காமல் போகாதபடி எனக்கு உதவி செய்யும். என் முன்னால் வரும் நல்ல வழியை புரிந்து கொள்ள அறிவு தாரும். சரியான வாய்ப்பை தவறவிடாமல் இருக்க தெளிவு தாரும். நான் எடுக்க வேண்டிய அடுத்த அடியை எடுக்க தைரியம் தாரும். என் வாழ்க்கையில் நல்ல மாற்றம் ஆரம்பித்திருப்பதை நம்பிக்கையோடு பார்க்க உதவி செய்யும். நான் மீண்டும் நல்ல நாட்களை எதிர்பார்க்கிறேன். என் வாழ்க்கையை நல்ல வழியில் நடத்தும். ஆமேன். பிள்ளையே, இன்று இந்த வார்த்தையை கேட்டுவிட்டு பழைய பயத்தோடு மீண்டும் படுத்துக்கொள்ளாதே. உன் மனசுக்குள் வந்த அந்த சின்ன நம்பிக்கையை விட்டுவிடாதே. நாளை என்ன நடக்கும் என்று இப்போது உனக்கு தெரிந்திருக்க வேண்டிய அவசியமில்லை. ஆனால் இன்று ஒரு நல்ல அடியை எடுக்க முடியும். அது போதும். ஏனென்றால் மாற்றம் ஆரம்பித்து விட்டது. இப்போது அதை தவறவிடாமல் கவனி. முன்னேறு. ஆமென். இந்த வார்த்தை உங்கள் இதயத்தோடு பேசியிருந்தால் ஆமென் என்று கமெண்டில் எழுதுங்கள். இந்த வார்த்தை தேவைப்படும் ஒருவருக்கும் பகிருங்கள். மேலும் தேவனுடைய வார்த்தைகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.